வாய் ரொம்ப மோசமான ஒரு உறுப்பு இருக்கிறதுலையே. கண்ணு பார்த்துட்டு அதனுடைய செய்திகளை அது அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கிறான். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. காது ஏதாவது ஒரு பாட்டையோ செய்தியோ கேட்டுட்டு அது பாட்டுக்கு வாங்கி வச்சுருக்கான். அதை பிரச்சனைக்குள்ளாக்குறது யாருன்னா இந்த வாய் தான். காதில் கேட்டதை அப்படியே எவன் சொல்கிறானோ அவன்தான் நேர்மையாளன். அதனால் இந்த வாய்க்கு அவ்வளோ முக்கியமான வேலை இருக்குது. காந்தியோட 3 பொம்மை இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஒரு பொம்மை 2 கண்ணையும் பொத்தியிருக்கான், இன்னொரு பொம்மை 2 காதையும் பொத்தியிருக்கான், இன்னொரு பொம்மை 2 கையை வச்சு ஒரு வாயை பொத்தியிருக்கான். ஒரு வாயிலே பொத்திருக்கலாம்ல அந்த வாயை. ஏன் 2 கையை வச்சு வாயை பொத்துச்சுன்னு ஒருத்தன் என்கிட்ட கேள்வி கேட்டான், ஒரு பையன். நான் சொல்லிட்டேன், இது கூடயா சொல்ல தெரியாது நமக்கு? காது 2 இருக்குது, அதனால் 2 கையை தேவைப்பட்டுச்சு. கண் 2 கண் இருக்கிறதுனால 2 கை தேவைப்பட்டுச்சு. வாய் ஒன்று தானே, எதுக்கு 2 கை? வாய் ஒரு வாயாக இருந்தாலும் 2 வேலை இருக்குது. பேசுகிறது ஒன்று, திங்கிறது ஒன்று. இது 2 வேலை இருக்குது வாய்க்கு. அதனால் பேசுகிறது எப்படி நம்ம உடம்பில் மனசை கெடுக்குதோ அதே மாதிரி திங்கிறதும் உடம்பை கெடுக்குது. அவன் பாட்டுக்கு ரோட்டில் போயிட்டுருப்பான், கண்ணு பார்க்கும். சுகர் பேஷண்ட்டு லட்டு அப்படியே அடுக்கி வச்சுருப்பேன், ஜாங்கிரி அப்படியே செக்க செவேர்னு அப்படி ஜீராவோடு வச்சுருப்பேன். அந்த சுகர் பேஷண்ட் இப்படியே பார்க்குறாரு, கண் அப்படியே ரசிக்குது. அதை நாக்கில் லேசாக ஊறிறான். ஆனால் டாக்டர் சொன்னது ஞாபகம் வரும், ஒரு ஜிலேபி சாப்பிட்டாலும் சொல்ல முடியாது, பார்த்துக்கிறோங்க. அந்த செய்தியும் வந்துக்கிட்டே இருக்கான். இருந்தாலும் அவர் சாப்பிட்ருவோம்டா அப்படின்ட்டு போய் ஒன்றை வாங்கி சாப்பிட்டுட்டு டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறாரு. சார், கிருகிருன்னு வருது சார், என்ன சாப்பிட்டீங்க? ஜிலேபியா? ஆமாம் சார், வந்துருங்க அப்படியே அப்படின்ட்டு இன்சுலின் 2 போட்டு திருப்பி வர்றார். கண்ணு பார்த்ததுக்கு தண்டனையை வாங்கி கொடுக்கறது யாருன்னா இந்த வாய் தான். பார்க்குற கண்ணு ஜிலேபியை சாப்பிட்றதில்ல, வாய் தான். அதனால தான் இன்றைக்கி நாங்கள் எடுத்திருக்கிற கேப்ஷனு, நல்லா பேசுங்க, நல்லதையே பேசுங்க. சமுதாய முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணமாக இருப்பது தாய்மொழி கல்வியா, பிறமொழி கல்வியா, அனுபவ கல்வியா? எல்லா புகழும் இறைவனுக்கே. கனவுகளோடு கொஞ்சம் கண்ணீரும் வியர்வையும் கச்சிதமாய் கலந்து காலையும் மாலையும் குடும்பத்தை பிரிந்து எங்கோ உயரத்தில் இருக்கும் எட்டுமோ எட்டாதோ எப்போதும் கண்ணாமூச்சி காட்டும் எளிதாய் எப்போதும் கிடைக்காத அந்த 3 எழுத்தை அடைய இப்போது நாம் செய்யும் அந்த பயணத்தின் இறுதியாய் கிடைக்கும் புன்னகை, அதை அடைய நாம் வகுத்த அந்த அழகான நுணுக்கங்கள், அதுவே கல்வி, அதுவே அனுபவ கல்வி. ஐயா, நான் கேட்கிறேன், கல்லிரண்டையும் உரசினால் தீப்பொறி வரும்னு காலேஜில் படிச்ச கோல்டு மெடலிஸ்டா கண்டுபிடிச்சாங்க. ஒரு கல்லு மலை மேலிருந்து கீழே உருண்டு வருவதை பார்த்து சக்கரம் கண்டுபிடித்த அந்த ஆதி மனிதனுக்கு அன்னைக்கு ஆங்கில கல்வி இல்லைங்கய்யா. சயின்ஸே இல்லாத காலத்துல பிரசவம் பார்த்தா மருத்துவச்சி மெடிக்கல் காலேஜ்ல பட்டம் வாங்கிட்டா பார்த்தாங்க. டிஜிஓ டாக்டர்கள்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் பாட்டி 16 பிள்ளை பெற்றுச்சு. 16 நார்மல் டெலிவரி. ஆனால் இத்தனை டிஜிஓ மகப்பேறு மருத்துவமனை தெருவுக்கு தெருவு இருக்குது. ஆனால் அறுத்துத்தான் பிள்ளைய வெளியே எடுக்கிறாங்க. என்ன காரணம்? அதான் அனுபவம் இல்லாமல் போச்சு. ஐயா, இன்றைக்கு நாம் சாப்பிடும் மருந்துகளை தயாரித்தது வேண்டுமானால் படித்தவனாக இருக்கலாம், ஆனால் அதை முதலில் அனுபவத்தால் உணர்ந்தவன் தான் கண்டுபிடித்தான். சாதி பேர் தெரியாத சக்களத்தி கொய்யா மரத்தில் ஏறி கியா கியான்னு கத்தனாலாம். இங்கே இன்னொரு தடவை சொல்லுப்பா, இந்த பழமொழி நான் கேள்விப்பட்டதே இல்லை. சாதி பேர் தெரியாத சக்களத்தி கொய்யா மரத்தில் ஏறி கியா கியான்னு கத்தனாலாம். அந்த மாதிரி இருக்கு நடுவர் அவர்களை இவங்களா சொல்றது. நல்லா படிக்க தெரிஞ்சவனால் மட்டும்தான் கண்டுபிடிப்பு சாதனை எல்லாம் செய்ய முடியும்னா இந்த உலகத்துல ஆதி என்ற ஒன்றே இல்லை. எல்லாமே புதிதாய் விளைந்தவைதான். விளைய வைத்ததற்கு காரணம் அனுபவம் தாங்கய்யா. கல்வி நிலையங்கள் இன்று கற்றுக் கொடுப்பது மதிப்பெண் கல்வி, ஆனால் பெற்றோரிடமிருந்து கற்றுக்கொள்வது அனுபவ கல்விங்கய்யா. மனமே ஆடைகளாம் மரியாதை பொன்னகையாம், மனமே ஆடைகளாம் மரியாதை பொன்னகையாம்,
நான் நமது துணை இருந்தால் போதுமே, எங்கள் நாட்டு மக்கள் குல பெருமை தோன்றுமே. தலையா பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து வலை இதழ் போல வந்த பொண்ணம்மா, வசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா. பாலை போல் சிரிப்பிருக்கு, பக்குவமாக இருக்கு, ஆளழகும் சேர்ந்திருக்கு கண்ணையா. இந்த ஏழைகளுக்கு என்ன வேணும் சொல்லையா. அதில் சிவாஜி கணேசன் பாடுறாரு, அங்கம் குறைந்தவனை அழகில்லா ஆண்மகனை மங்கையர்கள் நினைப்பதுண்டோ சொல்லம்மா. வீட்டில் மனம் பேசி முடிப்பதுண்டோ சொல்லம்மா. மனம் பேசி முடிப்பதுண்டோ சொல்லம்மா. அங்கம் குறைந்தவனை அழகில்லா ஆண்மகனை மங்கையர்கள் விரும்புவதுண்டோ சொல்லம்மான்னதுக்கு அதுக்கு அந்த அனுபவத்தில் கண்ணதாசன் எழுதுகிறாரு, மண் பார்த்து விளைவதில்லை, மரம் பார்த்து படர்வதில்லை, கண்ணியரும் பூங்கொடியும் கண்ணையா. அவர் கண்ணிலே களங்கம் உண்டோ சொல்லையா. கண்ணிலே களங்கம் உண்டோ சொல்லையா. தாளையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து அதில் சொல்கிற அருமையான வரி, மண் பார்த்து விளைவதில்லை, மரம் பார்த்து படர்வதில்லை, கண்ணியரும் பூங்கொடியும் கண்ணையான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சில ஃப்ளெக்ஸ் போர்டில் பார்ப்பேன், கல்யாண மண்டபங்களில் மாப்பிள்ளை நல்லா அஜித் மாதிரி செக்கச்சவேன்னு இருப்பேன், பொண்ணு பார்த்தீங்கன்னா கண்ணங்கரேன்னு நெல்சன் மண்டேலா பேத்தி மாதிரி இருக்கு. இன்னொரு ஃப்ளெக்ஸில் பார்க்குறேன், மாப்பிள்ளை என்னமோ நிலக்கரி சுரங்கத்திலேருந்து தோண்டி எடுத்த மாதிரி இருக்கான், அந்த புள்ள நயன்தாரா மாதிரி இருக்கு. கேட்டால் லவ் மேரேஜுங்கிறாங்க. எப்படா லவ் பண்ணன்ட்டு அந்த பயலை கூப்பிட்டே கேட்டேன். அவன் எனக்கு சொன்னான் பதில், சார் என் ஒய்ஃபு உங்களுக்கு அழகாக இருக்கணும்னு அவசியம் இல்லை சார், அவள்கிட்ட என்ன அழகு இருக்குங்கிறது எனக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும் சார். நாம் அச்சானையா, மண் பார்த்து விளைவதில்லை, மரம் பார்த்து படர்வதில்லை. அன்புங்கிறது எந்த இடத்துல எப்போ வரும்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு காட்டுல கீரியும் பாம்பும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சாமா. அப்போ அந்த வழியா தர்மர் போயிருக்காரு. தர்மர் கூட இருந்தவர் தர்மர் கிட்ட கேட்டாராம், ஐயா இதுல எது பொழைக்கும் எது சாகும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு தர்மர் சொன்னாராம், தக்கன பிழைக்கும் தகாதது சாகும்னு. இதுதாங்க சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தியரி. அதாவது இந்த உலகத்துல எந்த ஒரு உயிர் வாழ உகந்ததோ அது மட்டும்தான் வாழும் தகுதியை பெற்றிருக்குன்னு சொல்றாரு. ஐயா இன்னைக்கு பாட்டிக்கிட்ட இருந்து ரிமோட்டை புடுங்கி பேரன் டிவியில் IPL பார்த்தா, பேரங்கிட்ட இருந்து மொபைலை புடுங்கி யூடியூப்ல சீரியல் பார்க்குற பாட்டிங்க வாழ்ந்துட்டு இருக்கிற காலங்க இது. இப்படி ஒரு சூழ்நிலையில எவன் ஒருவன் இந்த உலக மாற்றத்திற்கு ஈடு கொடுத்து தன்னைத்தானே மாற்றிக்கொள்கிறானோ அவன் மட்டும்தாங்க ஜெயிக்கிறான். ஐயா அண்ணா யூனிவர்சிட்டியில பொறியியல் படிப்பு தமிழ்ல கொண்டுட்டு வந்தாங்க ஐயா. அந்த வருஷம் அங்க 2000 ஸ்டூடெண்ட்ஸை கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுல வெறும் 2 பேர் மட்டும்தான் தமிழ்ல பொறியியல் படிச்சவன். அந்த 2 பேரும் யாரும் பார்த்தீங்களா? ஸ்கூல்ல இங்கிலீஷ் படிச்சவன். என்னுடைய வாழ்க்கைக்கு என்னுடைய துறை ரீதியான முன்னேற்றத்திற்கு உத்தரவாதம் அளிக்காத ஒரு கல்வி முறையை நான் எதுக்குங்க படிச்சுட்டு இருக்கணும்? ஐயா ஒருத்தன் படிக்கிற படிப்பு எப்ப தெரியுமா முழுமையடையும்? அதை உலக அரங்கத்துக்கு எடுத்துட்டு போய் அங்க ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் போதுதான் முழுமையடையும். அப்படி நான் படைத்த படைப்புகளை ஒரு உலக அரங்கத்துக்கு எடுத்துட்டு போகணும்னா அது அங்க அவனுக்கு புரியுற மொழியில சொன்னா தாங்க அது உலகம் எல்லாம் போய் சேரும். ஐயா எல்லாரும் எல்லாத்தையும் அனுபவிச்சேதான் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு இந்த ஒரு ஆயுசு யாருக்கும் பத்தாதுங்க ஐயா. நாளுக்கு நாள் புதுசா அறிவியலும் தொழில்நுட்பமும் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. மனுஷன் அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். ஐயா இன்னைக்கு வர அறிவியலையும் தொழில்நுட்பத்தையும் நான் என்னோட மொழியில தான் மொழிபெயர்த்து படிப்பேன் அப்படின்னா அதுக்குள்ள நானும் எக்ஸ்பைரி ஆயிடுவேன், அந்த டெக்னாலஜியும் எக்ஸ்பைரி ஆகி உலகம் அதோட அடுத்த அப்டேட்டட் வெர்ஷனுக்கே போயிருங்க ஐயா. ஐயா தாய்மொழி கல்விங்கிறது ஐபோன் மாதிரிங்க ஐயா.
எல்லாத்துக்கூடயும் ஈஸியா கனெக்ட் ஆகாது, எல்லாத்துக்கூடயும் ஈஸியா ஷேர் பண்ணிக்க முடியாது. ஆனா ஆங்கில வழி கல்விங்கிறது ஆண்ட்ராய்ட் போன் மாதிரிங்க ஐயா, பக்கா யூசர் ஃப்ரெண்ட்லி, யாரு வேணாலும் ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாங்க ஐயா. ஐயா இன்னைக்கும் மேலை நாடுகள்ல போய் திறம்பட தொழில் நடத்துற தொழிலதிபர்களும் அங்க மாணவர்களுக்கு பாடம் நடத்துற ஆசிரியர்களும் ஆராய்ச்சி நடத்துற ஆய்வாளர்களும் தான் தமிழனோட பெருமை அங்க நிலைநாட்டிட்டு இருக்காங்கன்னு சொன்னா உங்களை யாராவது அதை மறுக்க முடியுங்களா? ஐயா அன்னைக்கும் தமிழன் திரைக்கடலோடு திரவியம் தேடினான், அன்னைக்கும் அவன் நாகர்மொழி மலாய் மொழிகள்ல பேசி வாணிபம் நடத்தினான். அதே இன்னைக்கு செஞ்சா மட்டும் அவன் தமிழினத்துக்கு துரோகி ஆயிட்டானா? ஃபாரின்ல போய் வேலை செய்யறவங்க கிட்ட இருந்து ஃபாரின் சாக்லேட் ஆகும், ஃபாரின் சென்ட் மணக்கும், அந்நிய செலாவணி உங்களுக்கு குளுகுளுன்னு இருக்கும். ஆனா அவன் மட்டும் ஆகாதா? அவன் மட்டும் தமிழினத்துக்கு துரோகி ஆயிட்டானாங்க ஐயா. ஐயா அறிவியலையும் தொழில்நுட்பத்திலையும் முன்னேறிய நாடு சைனா. அந்த சீனர்கள் இருக்காங்க இல்லையா, இன்னைக்கும் சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகள்ல ஆங்கிலத்தை சரளமா கையாள தெரிந்த இந்தியர்களோட சமமா போட்டி போட முடியாம திணறிட்டு தாங்க ஐயா இருக்காங்க. கிளாஸ் டெஸ்ட், சைக்கிள் டெஸ்ட், யூனிட் டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட், மாடல் டெஸ்ட், மிட் டர்ம் டெஸ்ட், குவார்டர்லி, ஹாஃப் இயர்லின்னு இப்படி பப்ளிக் எக்ஸாம் எழுதுறதுக்காக முன்னாடியே பல அனுபவங்களை தரும் தேர்வுகளை நடத்தும் பள்ளிக்கூடத்தை பார்த்து சேர்ந்து படிச்சுப்புட்டு அது மட்டும் வாங்கய்யா, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள்னு சொன்னானே, அந்த வாக்கிற்கேற்ப கைத்தொழில் கற்று அனுபவசாலிகளாய் இங்கு அமர்ந்திருக்கும் தொழிலாளிகளின் அரங்கத்திற்கு வந்து தாய்மொழி கல்விதான் சமுதாயத்தை முன்னேற்றும், அந்நிய மொழி கல்விதான் சமுதாயத்தை முன்னேற்றுன்னு பொய் புழுக வந்திருக்கும் எதிரணி அவர்களே, இளங்காளைகளான எங்கள் இளைஞர்களுக்கு முன்னோடியாக விளங்கும் எங்கள் அனுபவசாலியான எங்கள் ஐயா அவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கமுங்க. ஐயா ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுங்க, அனுபவம் இல்லா கல்வி ஆண்டவனே வந்து தலைகில நின்னாலும் சத்தியமா உதவாதுங்க. ஐயா அனுபவ கல்வியோட வலிமை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்றேன் கேளுங்க. ஐயா அனுபவ கல்வி என்பது உங்களை அடிச்சு பிடிச்சு மேல கொண்டு போகாதுங்க, அடக்கி வாசிச்சு செதுக்கி உருக்கி செப்பு சிலையாக்கி நிக்க வைக்கும், நம்ம சமுதாயத்தை உலகமே பார்க்க சொக்க வைக்குங்க. அதனாலதாங்க இன்னைக்கு திருப்பூர் சமுதாயத்தை உலகமே திரும்பி பார்த்துட்டு இருக்கு. அதை உங்களால மறுக்க முடியுமா? ஐயா ஒண்ணுமே இல்ல, நாம நம்ம குடும்ப தலைவர்களுடைய அனுபவத்தை சொல்ற கேளுங்க. புதுசா திருமணமான கணவன் தன்னுடைய மனைவிக்கு மல்லிகைப்பூ வாங்கலான்னு கடைக்கு போறாரு. கடைக்கு போய் பூ முளை எவ்வளவுங்கன்னு கேட்கிறாரு. அந்த அம்மா சொல்றது 30 ரூபாப்பா அப்படின்னு நினையோ, இவர் பொண்டாட்டி மேல இருக்கிற ஆசையில உடனே காசை கொடுத்து பூவை வாங்கிட்டு வண்டியில வராரு. மனுஷன் கணா கண்றாரு. எப்படி தெரியுங்களா ஐயா, நம்ம மனைவி இந்த பூவை வாங்கிட்டு எப்படி எல்லாம் நம்மளைய கொஞ்சுவா, மாமா ஐ லவ் யூ, உத்து பார்க்காத மாமா வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லுவான்னு கணா கண்டுட்டு வீட்டுக்கு வராரு. மனுஷன் பூவை கையில கொடுத்தனையும் அம்மனி கேட்கறாங்க, பூ எவ்வளோ முளம்னு வாங்கிட்டு வந்தேன். முளம் 30 ரூபான்னு சொன்னாங்க, நான் உடனே வாங்கிட்டு வந்தேன். அட பாவி மனுஷா, சாதாரண நாள்ல 10 ரூபா பூவை 30 ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறையே, நீ எல்லாம் ஆக மாட்டியா, அதுக்கு நீ சரிப்பட்டே வரமாட்ட அப்படின்னு சொல்லி வேணான்றா. ஐயா இதே மனுஷன் அடுத்த தடவை பூ வாங்கும் போது அந்த அம்மா பூ மொளை 30 ரூபாங்குது. இவரு சொல்றாரு முடியாது 20 ரூபா. முடியாதுங்க 25 ரூபா வேணா போட்டுக்கிறேன். ஐயோ முடியாது 20 ரூபா தான் தருவேன் அப்படிங்கிறாரு மனுஷன். அந்த அம்மா சரியா 20 ரூபாயா போட்டுக்கலாங்கிறாரு. உடனே அந்த ஆள் சொல்றாரு முடியாதுங்க, உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் 15 ரூபான்னு விலைய குறைச்சு பூவை வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு கொடுத்தா அந்த அம்மா சொல்றாங்க, என்ற புருஷ கெட்டிக்கார பாரு, முகூர்த்த நாள்ல 15 ரூபாய்க்கு ஒரு மலை பூ வாங்கிட்டு வந்தா என்ற புருஷ மாதிரி வருமா அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டுல போய் தன்னுடைய புருஷன் பெருமை சொல்றா. பார்த்தீங்களா, இதுல இருந்து என்னங்கய்யா தெரியுது? நல்லதோர் குடும்பம் பல்கலைக்கழகம், இப்படி ஒரு குடும்பம் இருக்கணும்னாலே அதுக்கு அனுபவ கல்விதாங்க தேவை. அதையும் இங்க இருக்கிற குடும்ப தலைவர்கள் ஒத்துக்கொண்டு தானே ஆகணும். அம்மா நீ நல்ல குடும்ப தலைவியா இருப்பம்மா, கண்டிப்பா.
உண்மையிலே புருஷன் எம்புட்டு மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்தாலும் அதுக்கு ஒரு கமெண்ட் அடித்து அவனை சந்தோஷப்படுத்திடுவேன். ஏன்னா இந்த வயசுலேயே குடும்பத்தின் அனுபவத்தை உழவு ரசித்து சொல்கிறையே, நீ கண்டிப்பாக ஒரு குடும்பத்துக்கு வந்த பிறகு நல்ல உன்னுடைய குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். காரணம் ரொம்ப அழகான அனுபவத்தை சொன்ன. ஏன் நீங்க கலர்ல எம்ஜிஆர், நடிப்புல நம்பியார், கலர்ல எம்ஜிஆர், நடிப்புல நம்பியார், ஸ்டைல்ல சூப்பர் ஸ்டார், மொத்தத்துல பிடிச்சு வச்ச பிள்ளையார். நீ ரொம்ப பாராட்டும் போதே கடைசியில் என்னை தூக்கி கொட்டி கவுத்துருவேன், மொக்கையை போடுவேன்னு எனக்கு தெரியும். ஐயா, ஏப்பா என்னை பிள்ளையாருன்னு சொன்னேன். எல்லா கோயிலையும் முதன்மைத்துவம் பிள்ளையாருக்கு தாங்க ஐயா. என்னுடைய குருக்கு முதன்மைத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி தந்தது என்னோட தாய்மொழி கல்விங்க ஐயா. உண்மையே பிள்ளையார் அப்போ நன்றியோடு நினச்சி பார்க்கணும். அவங்க வீட்டில் நடந்த ஒரு பெரிய பஞ்சாயத்தில் வெற்றி பெற்றவர் அவர் தான். ஞானப்பழத்தை கொண்டு வந்து நாரதர் பிரச்சனை பண்ணார். முருகன் உடனே யாருக்கு ஞானப்பழம்னு பிரச்சனை வந்துருச்சு. யார் உலகத்தை முதலில் சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்குத்தான் இந்த ஞானப்பழம். முருகன் டென்ஷன் ஆகி மயில் எடுத்துக்கிட்டு டன்ட்டு கிளம்பிட்டார். பிள்ளையார் அவரோட வாகனத்தில் என்றைக்கு உலகத்தை சுற்றுறது, அவர் வாகனம் மூஞ்சூர். அதுக்கிட்ட கேட்டிருக்கார், பிரதர் உலகத்தை சுற்ற போகலாமா அப்படின்னு. மூஞ்சூர் சொல்லியிருக்க, கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காயா உனக்கு? என் மேலே நீ உக்காந்தீன்னா எனக்கு அதுதான் கடைசி சிட்டிங்க. உன் வெயிட்டுக்கு என் மேலே நீ உட்காரணும்னு ஐடியாவே முதலாவது பண்ணலாமான்ட்டு. உலகத்தை சுற்ற முடியாது. நேராக வந்தார், நாரதர்கிட்டே கேட்டார், உலகம் என்றால் என்ன, அம்மையப்பன் என்றால் என்ன? அந்த ஆள் எனக்கு தெரியாதுன்றதான் பிரச்சனை வந்திருக்காது. உலகம் என்றாலும் அம்மையப்பன் என்றாலும் ஒன்றுதான் அப்படின்னு இருக்கான். அப்படியானால் என் அம்மையப்பனை சுற்றினால் உலகத்தை சுற்றியதாகத்தானே அர்த்தம் அப்படின்ட்டு அவங்க அப்பா அம்மா 3 தடவை ரவுண்ட் அடிச்சுட்டு ஞானப்பழத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பார். முருகன் உலகத்தை சுற்றிட்டு வருவார். எங்கே எனக்கு ஞானப்பழம், உங்கள் ஒன்றே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கோபத்தில் அன்னைக்கு கோமணத்தோடு போய் நின்னவர் தான் முருகன். ஆனால் பிள்ளையார் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். உலகத்தை சுற்றி வருவது முக்கியமல்ல, முதலில் உன் தாய் தந்தையரை நேசித்தால் உலகத்தையே நீ நேசித்ததுக்கு சமம் அப்படிங்கிற ஒரு பாடத்தை அவர் பிள்ளையார் தான் கற்றுக் கொடுத்தாரு. அம்மா, என்னை நீ பிள்ளையாருன்னு சொன்னதுக்கு இப்போ நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் மங்கள்யான் சொன்னாலே எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது மயில்சாமி அண்ணாதுரை தான். அப்படி ஒரு நாள் மயில்சாமி அண்ணாதுரை ஆராய்ச்சியில் இருக்கும் போது ஒரு பேட்டியாளர் போய் மயில்சாமி அண்ணாதுரைட்ட பேட்டி எடுக்கிறார். நீங்க தாய்மொழி கல்வியை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே மயில்சாமி அண்ணாதுரை என்ன தெரியுமா சொன்னாரு? என்னுடைய அடிப்படை கல்வி தாய்மொழியில அமைஞ்சது. அதுதான் என்னுடைய சிந்தனைக்கு காரணம். அதுதான் நான் மங்கள்யானை இயக்குனதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னாரு. இதுதான் என்னோட தாய்மொழிக்கு கிடைச்ச வெற்றி. ஐயா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தர்மதுரைன்னு ஒரு சினிமா படம் வந்துச்சு. அதுல ஒரு சினிமா பாட்டு வரும். கதாநாயகனை பார்த்து ஒரு வரி பாடுவா. உன் பதவிக்கும் உன் பவுசுக்கும் வெள்ளக்காரி பிடிப்ப, இந்த கிறுக்கிய சிறுக்கிய எதுக்காக பிடிச்ச? ஒரு வெள்ளக்காரி காசு தீந்தா வெறுத்து ஓடி போவா, இவ வெள்ளரிக்கா வித்து கூட வீடு காத்து வாழ்வா, ஆண்டி வட்டி கனவா காத்து ஆள தூக்குதே, ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே, அட முக்கா பொம்பளையே என்ன முழுசா நம்பளையே, உன் உச்சந்தலையில் சத்தியம் செஞ்சோம் அச்சந்தீரலையே அப்படின்னோன்னா அப்பையும் அவள் கேட்குறா, உன் பவுசுக்கும் உன் பதவிக்கும் வெள்ளைக்காரியை தானையா தேடுவேன்ட்டு. வெள்ளைக்காரி காசு தீந்தா வெறுத்து ஓடி போவா, ஆனால் என் தமிழ் பொண்ணு வெள்ளரிக்காய் விற்று கூட வீட்டை காத்து வாழ்வான்னு சொன்னான் பாருங்க. அதுதான் அழகான ஒரு தமிழ் பாட்டு.